வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடி காசை இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். விஜயா எதேச்சியாக தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வரேங்க. அங்கே பார்த்தா மனோஜ்கிட்ட கொடுத்து விட்ட அந்த நகர் இந்த பையன் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க விஜயா. அதை வேகமாக எடுத்துக்கிறாங்க விஜயா. மீனா இப்போ கிச்சனுக்கு வந்து பார்க்குறாங்க. நம்ம மீன் வாங்கிட்டு வந்து கவரை வச்சோமே, அது காணுமே அப்படின்னு தேடுறாங்க. நான் மீன் வாங்கிட்டு வந்ததை காணுமே, ஒருவேளை பூனை தூக்கிட்டு போயிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பூனை வந்து எப்படிமா பையோடையா தூக்கிட்டு போக போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்ட. இப்போது மீனாட்ட சொல்கிறாங்க விஜயா, இவன் நேராக வந்து என்கிட்ட மோதிட்டாங்க, அப்போ பை மாறி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் இருந்த பையன் மனோஜ்கிட்ட மாற்றி கொடுத்து விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. முத்து சொல்கிறாரு, அது கூட தெரியாமையா கடை வரைக்கும் அவன் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு ஜாக்கெட் தானே தைக்கணும், அந்த புடவை என்கிட்ட கொடுங்க, நான் போய் கடையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. விஜயா அந்த பையை கொடுத்தா உள்ள நகை இருக்கிறது தெரிஞ்சிடும், மாட்டிக்குவோம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மனோஜ் வந்துடுவான், நான் அவன்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எதுக்குமா அடம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை என்கிட்ட கொடுங்கம்மா அப்படின்னு முத்து அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாரு. விஜயாவுமே அந்த பையை கொடுக்காம விடாப்படியாக அவங்க பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க விஜயா. அந்த டைமில் மனோஜ் அங்கே வந்துடுறாரு. என்னம்மா பையை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. மீன் இருந்த பையை வாங்கி இப்போ மீனா கையில் கொடுத்துட்றாங்க விஜயா. நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேம்மா, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்னது வைக்க போறியா அப்படின்னு டவுட் வந்துடுது முத்துவுக்கு. இன்றைக்கே தச்சு வாங்கிட்டு வந்துடுவேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு மனோஜ். எதுக்கு இங்கே நின்றுட்டே இருக்கிற, போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு மீனாவை வழக்கம் போல் மிரட்டுறாங்க விஜயா. அவளை ஏதாவது சொல்லலைன்னா உனக்கு பொழுதே போகாதே அப்படின்னு அண்ணாமலையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து முத்துவுக்கு ஏதோ சின்னதாக டவுட் வந்துடுது. நேராக இப்போது அந்த நகைகளை கொண்டு போய் அடகு கடையில் போய் கொடுக்குறாரு மனோஜ். அந்த நகையெல்லாம் மெஷர் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் கிடைக்குன்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பத்தாது சார், எனக்கு 4 லட்ச ரூபாய் உடனே வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்படின்னா அந்த நகையை வித்துட்டீங்கன்னா முன்ன பின்ன பார்த்து 4 லட்ச ரூபாய் கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அப்போ உடனே கேஷாக கையில் கிடச்சிருமா சார் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அப்போ நான் வித்துட்டேன் சார் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாரு. அந்த நகையெல்லாம் வித்துட்டு இப்போ பணத்தை வாங்கிட்டு வராரு மனோஜ். இதுக்கிடையில் மீனா இப்போது சமைச்சு முடிச்சிடுறாங்க. மீனா சமையலை சாப்பிட்டு பார்த்து ஸ்ருதி வழக்கம் போல் ரொம்ப பாராட்டுறாங்க. உண்மையிலே நான் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தேன் மீனா, ஆனால் உங்கள் சமையல் வாசனையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக நான் மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. ஏற்கனவே மசாலாவுக்கு அரைக்கிறத விட 2-3 பொருள் சேர்த்து அரைச்சேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டிங்க நீ எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ரவி கேட்டுட்ருக்கிறாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க மீனா, பர்ட் அண்ட் ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ரொம்ப பாராட்டுற அளவுக்குலாம் மீன் குழம்பு இல்லை, சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதனால தான் அவங்க தட்டில் அத்தனை மீன் இருக்குதோ அப்படின்னு வழக்கம் போல் கிண்டல் பண்ணுறாரு முத்து. மனோஜை பார்த்த உடனே வேகமாக விஜயா போய் தனியாக பேசுகிறாங்க. என்னடா நகையெல்லாம் வச்சுட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வித்துட்டேம்மா அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளேயே இப்போது சீக்கிரம் சூடாடுறதுக்குள்ளே வந்து சாப்பிட வாடா அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. ஆமாம், உலகத்தில் இல்லாத அதிசயமாக இவன் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. ரோகிணியும் வந்துட்டா, ரூமில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அவளையும் சாப்பிட கூப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுமே இப்போ ரூம்குள்ளே போகிறாரு. ரூம் கதவை அடைச்சிட்டு வாங்க அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க ரோகிணி. ஒருவேளை உண்மை இவளுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பயந்துட்டே ரூம் கதவை அடைக்கிறாரு மனோஜ். ஆனால் ரோகிணி வேகமாக வந்து சந்தோஷமாக மனோஜை ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மாம்ஸ் அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஒரே நாளையில் 1 லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை இப்போது மனோஜ் ரோகிணி கையில் கொடுக்குறாரு. உன்னை எத்தனை தடவை அசிங்கப்படுத்தி மட்டன் தட்டி அந்த முத்து பேசியிருப்பான், அவன் முன்னாடி போய் இந்த பணத்தை நீட்டி நான் உன்னை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நீ இவ்வளோ பெருமையாக நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி உண்மையை தான் சொல்கிறாரு மனோஜ். இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு எப்படி மனோஜ் சொன்னாலும் இவ்வளோ ஹம்பிளாக இருக்க முடியுது அப்படின்னு ரோகிணி அதையும் பெருமையாக பேசுகிறாங்க. உண்மை தெரிஞ்சக்கப்புறம் என்ன ஆக போதோன்ற மாதிரி மனோஜ் முடிச்சிட்ருக்கிறாரு.